இந்தியாவிலேயே இப்படிப்பட்ட ஒரு மாநில ஆட்சி வேறு எந்த மாநிலத்திலும் நடைபெறவில்லை என்று மற்ற மாநிலத்தவர்களெல்லாம் பொறாமைப்பட்டு பாராட்டக்கூடிய அளவிற்கு நடத்தக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியினுடைய வருகின்ற மார்ச் 1ஆம் தேதியன்று 70 ஆண்டு விழாவை நடத்த பிறந்த நாள் பெருவிழாவை காணக்கூடிய நம்முடைய ஒப்பற்ற முதல்வர்களில் முதல்வரான முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியினாலே சாதனைகள் என்னென்ன, இந்த சாதனைகளாலே பலன் பெறக்கூடிய மக்கள் யார்? அம்பானிகளா, அடானிகளா, அல்லது டாட்டாக்களா, பிர்லாக்களா என்பதையெல்லாம் மக்கள் புரிந்து கொண்டு ஏழை எளிய மக்கள், ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்த மக்கள் என்பதையெல்லாம் விளங்கி கொள்ள வேண்டும் என்பதனாலே நேரடியாக இந்த ஆட்சியை எதிர்க்க முடியாதவர்கள் மறைமுகமான வியூகங்களை உருவாக்குகிறார்கள் என்பதை அம்பலப்படுத்தவும், அதே நேரத்தில் தமிழ்நாட்டு இளைஞர்கள் இந்திய நாட்டிலே வேறு எங்குமில்லாத அளவுக்கு எழுத படிக்க தெரிந்தவர்கள் அல்ல, பட்டதாரிகளாக இருக்கக்கூடிய இளைஞர்கள், பொறியாளராக இருக்கக்கூடியவர்கள், டாக்டர்களாக இருக்கக்கூடியவர்கள், வழக்கறிஞர்களாக இருக்கக்கூடியவர்கள், இவர்களிலே பெரும்பாலானோருக்கு வேலை வாய்ப்புகளும் வேண்டும் என்ற அந்த சூழ்நிலையிலே அந்த வேலை வாய்ப்புக்குரிய திட்டம் நம்மிடையே மிகப்பெரிய திட்டமாக தென் தமிழ்நாட்டிலே அமைந்தும் கூட அதனை இன்றைக்கு செயல்படுத்த முடியாத அளவுக்கு கொக்கி போட்டு வைக்கிறார்களே, இது என்ன நியாயம் என்று மக்கள் மத்தியிலே நியாயம் கேட்பதற்கும், இந்த நாட்டு மக்கள் செழிப்போடு வறுமையில் வாடாமல் வேலைவாய்ப்பு திறன் எல்லாவற்றையும் பெற வேண்டும் என்பதற்காக இந்த பயணம். அதுதான் மீண்டும் சேது சமுத்திர கால்வாய் திட்டம் தேவை, நிறுத்தப்பட்ட அந்த திட்டம் தேவை என்பதை வலியுறுத்தவும் இந்த பயணத்தை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம்.